ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை மொச்சையை வச்சு ஸ்வீட் பொங்கல் பண்ண போகிறோம். என்னடா ஸ்வீட் பொங்கல் அப்படின்னு சொல்கிறேன் பார்க்குறீங்களா? நான் சொல்லலைங்க. இங்கே கர்நாடகாவில் கோலார் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் பொங்கல் அன்னைக்கு இதுதாங்க பொங்கல்னு செஞ்சு சாப்பிட்றாங்க. பச்சை மொச்சையில் ஸ்வீட் பொங்கல், பச்சை மொச்சையில் கார பொங்கல்னு. பச்சை மொச்சையில் காரம் அப்படின்னா பச்சை மொச்சையை வச்சு ஒரு கிரேவி பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் ஃபுட்டு இருக்கும். அது மாதிரி இங்கே கோலார் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் இந்த பச்சை மொச்சை பொங்கல் வைக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் நம்ம வைக்கிற நார்மலாக நம்ம எப்படி பொங்கல் வைக்கிறோமோ அதே மாதிரியே வச்சுட்டு நம்ம பாசி பருப்பு போடுறதுக்கு பதிலாக இந்த மொச்சை பருப்பு போடுறாங்க. இப்போ அரை கப்பு பச்சை மொச்சை தோல் எடுத்தது, தோல் எப்படி எடுத்தது நான் காட்டுறேன். அரை கப்பு சேமியா, ஒரு கப்பு வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை, 2 ஏலக்காய், கொஞ்சம் தேங்காய். இப்போ நம்ம பச்சை மொச்சையை ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடணும். நம்ம உரிச்ச மொச்சையை அதுக்கு மேலே தோலோடு வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை தோல் இல்லாமல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதுக்குன்னா இந்த மேலில் உள்ள தோல் வந்துடும். இப்போ உள்ள பருப்பு கிடச்சிரும். இப்போ பச்சை மொச்சை பருப்பை வச்சு தான் நம்ம இந்த பொங்கல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன குக்கரில் பச்சை மொச்சையை நான் போடுறேன். பச்சை மொச்சை நம்ம உரித்தது அந்த பருப்பை போடுறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. இப்போ தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த பச்சை மொச்சையை நம்ம 2 விசில் வச்சா போதும். 2 விசில் வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த ஸ்டீமை ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இதில் தேங்காய் அரைச்சிடலாம். இப்போ தேங்காயை போட்டு இதை கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பச்சை மொச்சை 2 விசில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம இந்த சேமியாவை போட்டுடலாம். கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன். ஒரு 250 ml 300 ml இருக்கும். சேமியா குக்கர் அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வடிகட்டி வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு கரைஞ்சோன்னா வடிகட்டிக்கலாம். இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு. இதை நான் வடிகட்டிக்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக்கர்லேயே நம்ம இதை குக் பண்ண வேண்டியதான். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சேமியா போடுறீங்க, எவ்வளோ பருப்பு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேமியா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அந்த தேங்காயை ஊற்றிக்கலாம். இப்போ வடிகட்டின வெள்ளைப்பாகு அதை ஊற்றிக்கலாம். இல்லை ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி சூடானதும் இதில் முந்திரி திராட்சையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை ஃப்ரை ஆகிடுச்சு. இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மொச்சை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பச்சை மொச்சை, தேங்காய், வெல்லம் எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.